சங்கு சக்கரத்தை தரிச்சுண்டு பெருமாள் நடந்து வரும்போது, அந்த ஊர் வீதி உலா வரும்போது, புறப்பாடு வரும்போது, அவர் காதுல மகர குண்டலங்கள் இருக்குமா, அதுல முழுக்க வைரம் பதிச்சிருக்கான். சூரியனுடைய கிரணங்கள் அதுல பட்டு எதிர் பளபளப்பு அது மேல பட்டு சூரியன் காணாம போயிடுத்தான். அதனால மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. அப்பேற்பட்ட கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய சௌரிராஜன் அப்பேற்பட்டவன் தான் புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய 2வது மந்திரத்தால சொல்லப்பட்டான். ஏன் சார் இதை இந்த வியாக்கியாத்தா சொல்லல? இப்ப நான் இந்த திவ்யதேசம்லாம் சொல்றேனே, இதெல்லாம் இந்த வியாக்கியாத்தாக்கள் சொல்ல, நீங்க ஏன் சொல்றேன்? இப்படி சொன்னால்தான் நமக்கு திவ்யதேச ஞாபகமும் வரும். பொதுவா வர்றட்டுன்னு உட்காந்து கேட்டா புரியாது. 3வது மந்திரம் சொல்றேன். ஏதாவானஸ்ய மகிமா அதோஜ்யாயாகிஷ்ச பூருஷா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. நீங்க சொல்ற புருஷ சுகத்துல இதான் வருதா? கரெக்டா சொல்லியிருக்கேன்னா அடுத்து. இப்போ புருஷகான வரம் கொடுக்கக்கூடிய வரத பெருமாள் இப்பேற்பட்டவன் யாராக இருக்க முடியும்? கொடை வள்ளல். யாரெல்லாம் சொல்லுங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொடை வள்ளல்? கர்ணன். ஒரு நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசாங்கமும் வள்ளல் தான். என்னவா டிவி கொடுக்குறா, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறா, வாஷிங் மிஷின் கொடுக்குறா, மோட்சத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை இல்லையா? மழை வரும்போது அது கிடைச்சிரும்னு விட்டுடுறா. அதனால பாக்கி எல்லாம் கொடுத்துட்றா. இவாளும் கொடை வள்ளல் தான். நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே கொடுத்துட்றா. அதனால எதுவுமே அவகிட்ட வச்சுக்கிறது இல்லை பாருங்க. அதனால கொடுத்துட்றா. அதனால கர்ணன். எல்லாரும் கர்ணன் சார், கொடை வள்ளல்னா கர்ணன். அது எங்கேருந்து பரவித்தினே நமக்கு தெரியல. மகாபாரதத்துல கர்ணன் இஸ் a good character, important character, but he is not being projected as a very noble character. ஞாபகம் வச்சுங்கோ, ஸ்ரீ மகாபாரதத்துல அது நம்ம ஆக்கிட்டோம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னா எங்க ஆத்துல எங்க மாமி மாமா எல்லாரும் அழறா, குலுங்கி குலுங்கி அழறா, பாவம் கர்ணன் பாவம் கர்ணன். இது நம்ம அப்படி ஆக்கி வச்சுட்டோம். திரௌபதியின் வஸ்திராபகரணம் நடக்கும்போது அவளை வஸ்திராபகரணத்துக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம கர்ணன் ஆசாமி தான் இருக்கார் பாருங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் இருக்காரு, அவர் தான் கொடுத்திருக்காரு. அதனால அவனுக்கு பல பல நல்ல குணங்கள் இருந்தது. நல்ல தானியம். ஆனா அந்த காலத்துல சேரிட்டினா எல்லா ராஜாக்களும் பண்ணுவா. அவன் 100 ரூபாய் கொடுத்தா இவன் 101 ரூபாய் கொடுப்பான். எந்த விதத்துல அவனுக்கு வள்ளல் தன்மை இருக்குன்னு சொல்லலாம்னா, இந்திரன் வரும்போது அவனுடைய கவச்ச குண்டலங்களை கழட்டி கொடுத்தான். அதை ரொம்ப வசத்தியா கர்ணபாரம்ங்கிற நாடகத்துல கொண்டாடுறாளே ஒழிய நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு பாவம் எழுதின வியாசர் ப்ரொஜெக்ட் பண்ணல. நம்ம டைரக்டர்ஸ்லாம் சூப்பர் டைரக்டர்ஸ், வியாசரை விட ரொம்ப ஞானிகள், நல்லா ப்ரொஜெக்ட் பண்றா. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய கொடை வள்ளல். ஆனா அவர் படைச்சவரா? இப்போ புருஷன்னா தானம் பண்றவர் அப்படின்னா கர்ணன்னு வச்சுக்கலாமா? அவனை படைச்சவன் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னா இந்த புருஷன் பரமபுருஷனைத்தான் குடிக்கும். பூர்ணத்வாது பகவான் இதி சப்தோயம் ததா புருஷ இத்யபின்னு ஒரு வாச்சகம். இந்த புருஷன் யாருன்னா பகவான்னு சொல்லப்படக்கூடியவன் தான் புருஷன். யாரு புருஷன்? பகவான் சொல்லக்கூடியவன். யாரு பகவான்? புருஷன் சொல்லக்கூடியவன். என்ன சார் மாத்தி மாத்தி போயிட்டு? பகவான்னா என்ன? இப்போ பகவானுக்கு டெஃபினிஷன் நான் நிறைய உபன்யாசத்துல சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கேன். ஆனா உபன்யாசத்தோட எப்பவுமே பெருமை என்னன்னா, கேட்கும் போது நன்னா புரியும், கேட்கும் போது மட்டும்தான் புரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இப்ப நான் தைரியமா உங்களுக்கு சொன்னதே திருப்பி சொல்ல போறேன். பகவான் அப்படிங்கிற சப்தத்தை எப்படி பிரிக்கணும்ங்கிற ஃபார்முலா சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுங்க. பக அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஷாட்குண்யம்னு அர்த்தம். 6 குணங்கள் அவர்கிட்ட இருக்கணும். என்னென்ன இந்த 6 குணங்கள்? ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ். ஆர்டரை மட்டும் மாத்திடாதீங்க. ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ் 6 குணம் ஆச்சா? ஞானபல. இப்ப இதை எப்படி டினோட் பண்றதுன்னா, சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் there is a specific meaning. மா அப்படின்னா என்ன? மா அப்படின்னா நீங்க மாடு மாதிரி கத்துறேன்னு அர்த்தம். மானா என்ன? ஞாபகம் வச்சுங்கோ, ம பிளஸ் ஆ இஸ் மா. கரெக்டா ஃபார்முலால. சம்ஸ்கிருதத்துல மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அப்படியா? மானா மகாலட்சுமி. மா அப்படின்னா மகாலட்சுமி வந்துருவோம். அவளுடைய இப்போ பெங்கால்லாம் போனேன்னா டாக் நாம்னு சொல்லுவா, பெட் நேம்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த தேவதைக்கு ஒரு பெட் நேம்னு இருக்கு. மா அப்படின்னா மகாலட்சுமி. எப்படி சார் தெரியுதுன்னா, தவன்னா என்ன தெரியுமோ? ஹஸ்பண்ட். மா ஆன மகாலட்சுமிக்கு தவன், மாதவன்னு பேர். புரியுறதா? மானா மகாலட்சுமி. கஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா யார் வருவா? பிரம்மா வந்துருவார். வெரி குட். க போட்டுட்டு 2 புள்ளி வச்சு கஹா அப்படின்னா பிரம்மா வந்துருவார். மா அப்படின்னா மகாலட்சுமி வந்துருவோம். அந்த மாதிரி ப ப அல்ல ப அழுத்தி சொல்லணும். இந்த சம்ஸ்கிருதத்துல என்னன்னா, எதிர்க்க இருக்கக்கூடியவாள் ஒரு 5 அடி தள்ளி வைக்கணும். ஏன்னா அவ மேல அமிர்த வர்ஷினி வந்துடும்.
அதனால தான் அந்த எங்கள் ஆச்சாரியன் வேடிக்கையாக சொல்லுவார், சம்ஸ்கிருதத்தில் நல்லா பாடம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அவள் இங்கிலீஷ் பேசும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி டெல்லிங் யூ, அப்போவே ஒரு வருஷம் வரும். இங்கிலீஷ்லேயே வந்துடும்னா சம்ஸ்கிருதம் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால ப, இந்த பங்கிறது ஞானபல. சொல்றது புரியுறதோ? மானா மகாலட்சுமி, கஹானா பிரம்மா, பனா ஞானபல, க ஐஸ்வர்ய வீரிய, வ சக்தி தேஜஸ். ப ஞானபல, க ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ், வ ப க வ. ஆச்சா? இந்த பகவன 6 குணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. கெட்ட குணம் இருக்கோ? இவர் தான் மாப்பிள்ளைய நல்லா இருக்கார், பழக்கம் ஏதாவது இருக்கா கேட்டிருக்கா? பழக்கம் ஏதாவது இருக்கா? பழக்கம்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சேவிப்பாரா? அதானே பழக்கம்னா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப நல்லவாளா அந்த அர்த்தம். பழகி வேதம் சொல்வாரான்னு வச்சுக்க. யாரோ பழக்கம் இருக்கான்னு கேட்கிறா. பழக்கம்னா என்ன? அவர் என்ன அக்னிஹோத்ரியா, தீர்த்தபானமா? என்ன அக்னிஹோத்திரம் யார் பண்றா? இப்படி பண்ணுவாரா அக்னிஹோத்திரம்? எங்க தாத்தாலாம் அக்னிஹோத்ரியா இருந்தா சார். அவர் எங்க அக்னிஹோத்திரம் மன்னர், நீர் எங்க பண்ணிட்டு இருக்கீர்? அதனால இதெல்லாம் தானே பழக்கம். அப்ப அந்த பழக்கம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம சொல்லலை. அது என்ன வார்த்தை? கெட்ட பழக்கம். கரெக்டா? பழக்கம் ஏதாவது இருக்கான்னா, ஓ பழக்கம் இருக்கு நன்னாக்கும் அவர் புருஷ சூக்தம் சொல்வார் அப்படின்னா யாராவது சொல்லுவா? இல்ல இல்ல இந்த பழக்கமும் இல்லை அப்படின்ட்டுருவா. அப்படின்னா கெட்ட பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எப்பேற்பட்ட உயர்ந்தவராக இருப்பினோ, see we are all humans where we'll all have a gray area. ஞாபகம் வச்சுங்கோ, நம்மளாம் பியூரஸ்ட் ஆஃப் த பியூர்லாம் கிடையாது. நான் இல்லை, அதை நம்மளால சொல்ல முடியும். ஒருத்தருக்கும் தெரியும் நம்மளாம் எவ்வளோ சத்தியவாதி, எவ்வளோ எண்ணம் இருந்திருக்கு. இதெல்லாம் nobody needs to judge us. We know we are our best judges. ஸோ யாராவது நீங்கள்லாம் ரொம்ப நல்லவாளா அப்படின்னு கேட்டால் யார் பரிபூர்ணமாக சார் நான் ஒரு விஷயம் கூட கெட்டதே பண்ணதில்லை யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. கெட்ட பழக்கம்னு ஒன்று இருக்கு. ஆனால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அவர்கிட்டயும் கெட்ட பழக்கம், ஆமாம் அவர்கிட்டயும் இருக்கு 2-3 பழக்கம் சொல்லிவிட்டா எப்படி? அவர்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. நான் கூடாது. நாங்கிற வார்த்தை எப்படி வருது? ந பிளஸ் ஆ, அதை திருப்பி போட்டா அன்னு அப்படின்னு மாறும். அன்னுனா கெட்ட பழக்கம் இல்லை. பகவன நல்ல குணங்கள் இருக்கு. பகவ பிளஸ் அன் பகவான் அப்படிங்கிற ஃபார்முலா டிரைவ் ஆகுதுன்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் எடுக்கிறார். அதனால பகவான் சொல்லக்கூடியவன் தான் புருஷன். அதனால பகவான் இதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி. ஸ்ரீமன் நாராயணியத்துல முதல் தசகத்துல வரும் தத் வாதாகாரவாசின்னு முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. பகவத் சப்தத்துக்கு முக்கியாஸ்ரயமா இருக்கியே அப்படின்னு வந்திருக்கா. இப்பேற்பட்ட பகவான் எப்படி இருக்கார்னு இந்த வியாக்கியானம் சொல்றது. இப்ப மறுபடியும் மந்திரத்துக்கு வரேன். ஏதாவானஸ்ய மகிமா, இவனுடைய மகிமை எப்பேற்பட்டது தெரியுமோ அப்படின்னு வேதம் கேட்கறது. எப்பேற்பட்ட மகிமை அப்படின்னா ஆழ்வார் எடுக்கிறார் ஒரு பாசுரம். நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. திருவிண்ணகர்னா என்னது? விதேசம். உப்பிலியப்பன் கோவில். அந்த உப்பிலியப்பன் எப்படி இருக்கார்? நல்குரவும் செல்வும், அவர்கிட்ட ஏழ்மையும் இருக்கான், நல்ல பணக்கார இருக்கக்கூடிய செல்வமும் இருக்கான். நரகும் சுவர்க்கமுமாய், நரகத்தையும் கொடுப்பவர் அவர், சுவர்க்கமாக இருப்பவரும் அவர். விடமும் அமுதமுமாய், விஷமாவும் இருக்கார் அமிர்தமாவும் இருக்கார். என்ன சார் உங்க கடவுள் இப்படி இருக்கார், ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னா பரஸ்பர விரோதிகள்னு அர்த்தம். அதுக்கு வியாக்கியாதா சொல்றார் என்னன்னா, எவன் ஒருவன் ஏழ்மைனா நம்மளை ஏழை ஆக்குறாருன்னு அர்த்தம் இல்லை. எவன் ஒருவன் பிரளய காலத்துல சூக்ஷ்மாவஸ்தைக்கு போறானோ, அப்படியே உலகத்தை சுருக்கி டப்புன்னு ஒரு குட்டியா போயிடுவார், அது ஏழ்மை தானே. அவருடைய அழகான சௌந்தர்ய லாபங்கள் தெரியாம இருக்கே, அது ஏழ்மை. ஆனா சிருஷ்டி காலத்துல அதையே விரிச்சு வரதராஜனாகவும், காஞ்சியில் வரதனாகவும், திருப்பதியில் திருவேங்கடமுடையானாகவும், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாகவும், திருக்கண்ணமங்கையில் பக்தவத்சலனாகவும், திருயவ்வளூரில் வீரராகவனாகவும், திருப்புட்குழியில் விஜயராகவனாகவும், திருவெக்காவில் யதோக்தகாரியாகவும், திருத்தன்காவில் தீபப்பிரகாசனாகவும், அஷ்டபுஜகரத்தில் அஷ்டபுஜகரனாகவும், திருவனந்தபுரத்தில் அனந்தபத்மநாபனாகவும், குருவாயூர் கிருஷ்ணனாகவும், இவ்வளவு க்ஷேத்திரங்கள்ல இருக்காரு இல்லையா, அந்த செல்வம் அவர்கிட்ட இருக்கான். அதனால நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய், நரகமும் அவரே சுவர்க்கமும் அவரே. எப்படி தெரியும்னர்? தாசர் வாழ் ஒரு பாட்டு பாடினார்.
ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ಮಿತ್ರನಾದ, ನಂಬದಿದ ರಾವಣನಿಗೆ ಶತ್ರುವಾದ, ನಂಬಿದ ಪ್ರಹ್ಲಾದನಿಗೆ ಹರಿಯಾದ, ನಂಬದಿದ ಹಿರಣ್ಯನಿಗೆ ಹುರಿಯಾದ, ಯಮನಲ್ಲಿ ಕಾಣೇನೆಂದು ಹೇಳಬೇಡ, யமனே ஸ்ரீராமனு சந்தேக பேட. யமனை எங்கேயும் பார்க்கலேன்னு சொல்லாதே, அந்த யமன் வேற யாரும் இல்லை, ராமன் தான். நம்பின விபீஷணனுக்கு மித்ரன், நம்பாத ராவணனுக்கு சத்ரு, நம்பின பக்தர்களுக்கு ஸ்வர்க்கம், நம்பாதவர்களுக்கு நரக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பரஸ்பர விரோதிகளா இருக்கிறத ஒன்னா சேர்க்கிறாரா? எப்பவுமே two diametrically opposite qualities can never exist together at the same point in time. இப்போ யாருக்காவது கோபம் வருதுன்னு வச்சுங்கோ, அப்போ நம்ம ஏதோ சாதாரணமாக பேச போகிறோம், இது டோன்ட் கம் நியர் மீ சார், ஐ எம் வெரி ஆங்க்ரி, நவ் கிவ் மீ சம் டைம் அப்படின்னா, நான் இப்போ சாந்தமாக இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரௌத்ரம் இருக்கு. ரௌத்ரம் இருக்கக்கூடிய சமயத்தில் சாந்த குணம் இல்லை. சாந்தமாக இருக்கா, இப்போ என்கிட்ட எதுவும் சொல்லி எனக்கு கோபம் வர வைக்காதீங்கோ, கோபம் வந்துடுத்துனா ஐ வில் நாட் பி அண்டர் எனிபடிஸ் கண்ட்ரோல் அப்படின்னா சாந்தம் இருக்கும்போது கோபம் வராதுங்கிறோம். ஆனால் பெருமாள் நரசிம்மனா வரும்போது ஹிரண்யனை கிழிக்கிறாராம், ரௌத்ரம். ஆனால் பிரஹ்லாதனை பார்த்துண்டே கிழிக்கும் போது அவர் கண்ணிலேருந்து பால் சுரக்கிறதுன்னு தேசிகன். சரோஜ சதிருஷாதிருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே. ஹி இஸ் ஏபிள் டு ஷோகேஸ் ஹிஸ் வாத்சல்யம் and குரோதம் at the same time. பரஸ்பர விரோதிகள்னு பேர். அதனால இந்த மூணாவது மந்திரம் ஏதாவானஸ்ய மகிமா, இப்பேற்பட்டவனுடைய மகிமையை சொல்ல போறேன் அப்படின்னா இங்க உப்பிலியப்பன் பெருமையை சொல்ல போறேன்னு அர்த்தம். அதனால அதோஜ்ஜாயாகிச்ச பூருஷா பாதோஸ்ய விஸ்வா பூதானி. எவ்வளவு அழகா வேதம் சொல்றது பாருங்க, வேதத்தை ரசிக்கணும். பாதோஸ்ய விஸ்வா பூதானி. பாதம்னா என்ன? பாதம்னா பாதம். ரொம்ப கேள்வி கேட்கறீர் சார் நீர், ஏன்னா இதை தான் நான் மிஸ் பண்ண 2 வருஷமா. இந்த மாதிரி டிஸ்கோர்ஸ் தான் எனக்கு தேவை. இட் ஷுட் பி மினிமலி இன்டராக்டிவ். நானே சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ 2 மணி நேரம், நீங்கள் கேட்டேளா கேட்கலையா, இது எங்கேயாவது லைட்டு கிட்ட போடுறா, சில இடங்கள்ல விட ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பக்கம் லைட்டே அனுப்பிச்சிருவா. யார் வரா யார் போறா, கேட்கறாளா தூங்குறாளா முழிச்சுட்டு ஒன்றுமே தெரியாது. அதனால இப்போ சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம உபன்யாசத்துலலாம் நீங்கள் அப்படியே டென்ஸ்டாகவே உட்கார வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். எப்போவுமே உபன்யாசம் நீங்கள்லாம் பெரியவாள்லாம் இவ்வளோ வந்திருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? நான் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாலாம் உபன்யாசம் விஷயம் சீரியஸே ஒழிய சொல்கிற விதம் கேட்குற விதம் கூலாக இருங்க. நம்ம உபன்யாசத்தில் பயப்படவே வேண்டாம். இப்போ விஷயத்துக்கு வரேன். பாதம்னா என்ன? நான் விட மாட்டேன். கால்னா என்ன அர்த்தம்? பாதம் என்ன சார் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். பாதம்னா என்ன? கால்னா என்ன அர்த்தம்? 1/4 குவார்ட்டர். என்ன சார் நீங்க இப்படிலாம் உட்காந்து, நான் 1/4 தானே, நீங்க எதை வச்சுருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியாது சார். அதனால நீங்க ஏதாவது என்ன வம்புல மாட்டி விடாதீங்க. குவார்ட்டர்னா இந்த இடத்துல 1/4 அர்த்தம். சரி இப்போ இருக்கட்டும். பாதம்னா காலு நெல். கால்னா இன்னொரு அர்த்தம் என்ன? திருவடி சார், அதை விட்டுட்டேளே. சரி இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி, இப்பேற்பட்டவனுடைய பெருமை. ஏதாவானஸ்ய மகிமா, முன் வாக்கியத்தை ஞாபகம் வச்சுங்க. எப்பேற்பட்டவனுடைய உலகத்தை சஹஸ்ரசீருஷா புருஷான்னு இருக்கக்கூடிய பெருமாள், சஹஸ்ராட்சனா இருக்கக்கூடிய பெருமாள், சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு இருக்கக்கூடிய பெருமாள், புருஷயே வேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம்னு முக்காலத்திலும் இருக்கக்கூடிய பெருமாள், உதாமிருதத்வஸ்ய ஈசானஹான்னு அமிர்தத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளுடைய மகிமை ஏதாவானஸ்ய மகிமா. நீ எதெல்லாம் உலகத்துல பாக்குறியோ, தமிழ்நாட்டுல நீங்க சென்னையில இருக்க, சென்னை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. சென்னை முழுக்க அலசி ஆராய்ஞ்சவா யாராவது இருக்காளா? அதாவது ஒரு இடம் ஒரு தெரு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். இல்ல சார், சில ஏரியாஸ் தான் எங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் கேளுங்க நல்லா சொல்லுவோம், சில ஏரியாஸ் கேளுங்க சொல்லுவோம். ஃபுல்லாலாம் தெரியாது. தமிழ்நாடா ஒரு கிராமம் விடாமல் அளந்திருக்கணும் நீங்க, அதெல்லாம் தெரியாது சார். தமிழ்நாட்டுக்கே இல்லைன்னா சவுத் கேட்கவே வேண்டாம், சவுத் இல்லைன்னா பாரதம் கேட்கவே வேண்டாம், பாரதம் இல்லைன்னா ஆசியாவே கேட்க வேண்டாம், ஆசியாவே இல்லைன்னா பூமியே கேட்க வேண்டாம். இதை தவிர்த்து நம்ம சோலார் சிஸ்டம்ல படிக்கிறோம் இல்லையா, மர்க்குரி, வீனஸ், மார்ஸ். இப்போ எவ்வளோ கிரகங்கள் இருக்கு சோலார் சிஸ்டம்ல? 8 பாரு 8. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் 9 இருந்தது, இப்போ 1 காணாம போயிடுது. இப்போ பாருங்க எப்படி ஞானம் மாறிண்டே இருக்கு. இதே அத்வைதம் விசிஷ்டாத்வைத்தம் மாறுறதோ சார். ராமானுஜர் இருந்த காலத்துல 3 தத்துவங்கள் இப்போ குறைஞ்சு 2 ஆயிடுத்துன்னு யாராவது சொல்றாளோ? இது மட்டும் மாறிண்டே இருக்கு. நான் 9ங்கிறது 8. என் குழந்தைக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா ராங் மார்க் போட்டேன். என் குழந்தைக்கு ஒரே கோவம், நான் 9ன்னு போட்டு கொடுத்துட்டேன், அது 8 தான் இருக்கான். அதனால இவ்வளவு பெரிய சோலார் சிஸ்டம், நீ எதெல்லாம் யூனிவர்ஸ் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களோ
இது பெருமாளுடைய மகிமை. அவர் சிருஷ்டியில கால். சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, எவ்வளோ பெருசு, அது பெருமாளுடைய மகிமையில கால். அதை சொல்லிட்டு நிறுத்தல வேதம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி, ஒரு பாதம் தான் நீ அனுபவிக்கிற. திரிபாதஸ்யாமிருதம் திவி, நீ ஒருவேளை வைகுண்டம் போற பாரு, இதுல மும்மடங்காது. நீங்கள்லாம் பெரிய பங்களாலேயே இருக்கலாம், நீங்கள்லாம் 2 பெட்ரூம்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க. அங்கெல்லாம் போனோன்னே வில்லா என்ன வேணாலும் கிடைக்கும் வைகுண்டத்தில். அதனால பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, இதை விட 3 மடங்கு ஜாஸ்தின்னு சொல்லிடுது. அதை தான் இங்கே சொல்றார். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ரர் தசரதன் கிட்ட பிரார்த்தித்து வசிஷ்டரின் சொல் கேட்டு ராமரும் லக்ஷ்மணரும் வர, அப்புறம் அங்கே தாட்டகாவை கொன்னுடுறார். தாட்டகேய அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். தாட்டகாம் பாட்டையித்வா அப்படின்னு பட்டதிரியில் எடுக்கிறார். அப்புறம் சொல்லுவக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுவக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கல்லுவக்கும் நெஞ்சிர் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போய்த்தன்றேன்னு கம்பர் தாட்டகாவதத்தை சொல்றார். அடுத்தது யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக ராமரும் லக்ஷ்மணரும் வரும்போது சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி விட்டுடுறார். தியாகராஜர் எடுக்கிறார். பசிதல மண்டே முனியாக முனனி, முனியாகம் விஸ்வாமித்திரர் பண்ற யாகத்தை ரட்சணம் பண்ணார். முனியாக முனனி பாகுபராக்கிரம முனு நெருங்கன ராகாச சிவதனா பக்த ஜனவன சங்கரனே. அப்பேற்பட்ட பெருமாள் யாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அகல்யோத்தாரணம் பண்ணார். அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பேள். ஸ்ரீராம பாதமானி கிருப சாலுனே சித்தானி கீரவே. அகல்யோத்தாரணமாச்சா? அகல்யோத்தாரணமான உன்னை விஸ்வாமித்தர் முன்னாடி நடக்க செய்தே ராமர் லக்ஷ்மணர் பின்னாடி நடந்து போறா. அப்பப்போ விஸ்வாமித்திரர் திரும்பி திரும்பி ராமரை பார்க்கிறார். அடிக்கடி பார்க்கும்போது ராமருக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. நம்ம ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம இங்கே பார்ப்போம் அங்கே பார்ப்போம், அவர் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த 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 வயசானவர் இதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்காருன்னு ராமருக்கு ஒரு எண்ணம். அதை கம்பர் பாடலா படுத்துறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். என்ன அழகான ஒரு தமிழ் பாடல் பாருங்க. தமிழை காக்கணும்னா முதல்ல கம்பராமாயணத்தை படிக்கணும். தமிழை காப்போம். எப்படி காப்போம்? இப்போ சார் கொடி கொடுத்தாச்சு, 200 ரூபா கொடுத்தாச்சு, சொல்லியிருக்கா தமிழை காப்போம். அதுவும் தமிழும் வராதே, அழகாரம் வராதே, எவ்வளவு அதில் பிரச்சனை பாருங்க. அதனால தமிழை காப்போம்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை முழுக்க பாட்டம் பண்ணுங்க, ஒரு 100 திருப்புகளை மனப்பாடம் பண்ணுங்க, ஒரு 50 திருமுறையை பைஹாட் பண்ணுங்க, தேசிகனுடைய பாசுரத்தை கற்றுக்குங்க, கம்பருடைய 10,348 பாடலில் ஒரு 5000 கற்றுக்குங்க, ஒரு 1330 குறளில் ஒரு 500 பைஹாட் பண்ணிவிடுங்க, பரிமேல் அழகரை படிங்க, அடுத்தது வியாக்கியாத்தாக்கள் பெரியவாச்சான் பிள்ளை படிங்க. அப்புறம் தமிழை காப்போம்னு சொன்னால் ஒரு அர்த்தம் உண்டு. எதுவுமே இதில் இல்லை, இதெல்லாம் முதல்ல இருக்குங்கிறதே தெரியாது. நான் இப்போ சொன்ன பாருங்க வரிசையா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. தமிழை எப்படி காப்போம்? நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. If you have the right moral responsibility to protect the language, first learn its literature. இல்லையா? சம்ஸ்கிருதத்தை காக்கணும்னா எனக்கு காளிதாசன் பிடிக்காது, பாரதி பிடிக்காது, எப்படி சம்ஸ்கிருதம் படிக்கிறது? அதனால அப்பேற்பட்ட கம்பர் சொல்றார் கண்டேன் அப்படிங்கிறார். பொதுவாக தமிழில் கண்டேன்னு சொன்னால் ஆச்சரியத்தோடு பார்த்தேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு காப்பி வைத்தார்கள் கண்டேன் அப்படின்னா காப்பியை பார்த்து 6 மாதம் ஆச்சுன்னு அர்த்தம். காப்பி வைத்தார்கள் பார்த்தேன்னு சொல்லணும், கண்டேன்னு சொல்லப்படாது. ஏன் இவர் கண்டேன்னு சொல்றார்? மெய்வண்ணத் தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு பார்த்தேன் சொல்லல, கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, புலவர் கீரன் ரொம்ப அழகா இதை சொல்லுவார். உலகத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொருவரை தண்டிக்க வேண்டும், if they have to admonish someone, punish someone, they will always use their feet. வாடா உதைக்கிறவன், I'll kick you out. தண்டனைக்கு கால். குழந்தை ரொம்ப நன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு, வாடா என் செல்லமே வாடா என்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்போம். அரவணைக்க வேண்டியது கை, தண்டிக்க வேண்டியது கால். இதுதான் உலகத்தின் வழக்கம். ஆனால் ராமனோ உலகியலுக்கு நேர்மாறாக நடந்தான்.
தண்டிக்க வேண்டிய கால்களால் அகல்யாக்கு சாப விமோசனம், அரவணைக்க வேண்டிய கைகளால் தாட்டகாவுக்கு வதம். உலகத்தின் இயல்புக்கு நேர்மாறாக நடக்கின்றாயே ராமா, ஆச்சரியத்தில் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கையால பண்றதை அங்க பார்த்தேன், காலால பண்றதை இங்க பார்த்தேனாரா? கால்னா இந்த இடத்துல திருவடின்னு அர்த்தமா? ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் பிறந்து வளர்ந்து திருமணமாகி சீதா கல்யாணம் ஆகும் வரை பாலகாண்டம். அப்புறம் அவர் காட்டுக்கு போனது, அங்க ரிஷிகள் ஆசிரமத்துக்கு போனது, சூர்பனகாவின் கர்ப்பபங்கம், ஜனஸ்தானத்துல யுத்தம், சீதாவின் அபகரணம், சேது கட்டுறது, யுத்தம் ஆறுது, பட்டாபிஷேகம் எல்லாம் முக்கால் பங்கு ராமாயணத்துல. அது முக்கால். சீதா கல்யாணம் கால். விஸ்வாமித்திரருக்கு ராமானுபவம் சீதா கல்யாணம் வரைக்கும் தான் இருக்கு. அதனால சொல்றார் கால்வண்ணம் இங்கு கண்டேன், முக்கால் வண்ணம் பார்க்க முடியாம போயிடுதே. அதனால கால்னா அர்த்தம் திருவடி, கால்னா அர்த்தம் குவார்ட்டர். தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் பாதம்னா குவார்ட்டர்னு ஒரு அர்த்தம் உண்டு, பாதம்னா திருவடின்னு அர்த்தம் உண்டு. தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற ரெண்டு மொழியும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க. பாதம்னா கால், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே இருக்கு. அதனால இப்பேற்பட்ட பகவானுடைய சிருஷ்டியில் பாதோஸ்ய விஸ்வா பூதானி, நீ எதை சுற்றி முற்றி பார்க்கின்றாயோ அது கால் பங்குதான். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, முக்கால் பங்கு மேல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றார்.